அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சி நம்ம சாத்தன் பூமியில விழுந்துட்டான் அப்படின்ற செய்தி பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ யூதர்கள் தேவாலயம் கட்டுவாங்க. அந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுவாங்க. உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு தான் தேவாலயத்தை கட்டுவாங்க. தேவாலயத்தை கட்டி அவங்க பழைய ஏற்பாட்டில் எப்படி தேவனை பலி செலுத்தி ஆராதித்துட்டு வந்தாங்களோ அது போல செய்வாங்க. உபத்திரவ காலத்தில் அவங்க கட்டுற தேவாலயம் எருசலேமில் இப்போ சாலமோன் ராஜா கட்டிக்கிறார் பத்தியா ஆலயம், இப்போ இடிக்கப்பட்ட இடமா இருக்குது. அந்த இடத்துல அந்த சாலமோன் தேவாலயத்தில் இப்போ யூதர்கள் போய் தேவாலயத்தை கட்டுவாங்க. அந்த தேவாலயம் கட்டி அவங்க பலி செலுத்தி ஆராதனை செஞ்சுட்டு வருவாங்க. அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. 7 வருஷம் உடன்படிக்கை. இப்போ 3.5 வருஷம் இப்படியே போயினே இருக்கும். இப்போ அந்த தேவாலயத்துல யூதர்கள் கட்டின அந்த தேவாலயத்துக்குள்ள பாழாக்குற அருவருப்பு இறங்குது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது தானியேல் எழுதின புஸ்தகம் 27வது வசனம். தானியேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். பாழாக்கம் அருவருப்பு பற்றி தானியேல் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரத்துல கூட 15 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் இந்த பாழாக்குற அருவருப்பு பற்றி மத்தேயு எழுதி இருக்கிறாருங்க. அப்ப அந்த பாழாக்குற அருவருப்பு என்னன்றது நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15 முதல் 22 திருவசனங்கள். மேலும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள் அப்படின்னு வசனத்துல எழுதி இருக்குதுமா. 2வது வசனம், இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுங்க. தானியேலும் பாழாக்க அருவருப்பை பத்தி எழுதி வச்சுக்கிறாரு. தானியேலும் எழுதி வச்சிருக்கிற அந்த பாழாக்க அருவருப்பை இயேசு சாமி சுட்டி காட்டுறாரு. இந்த பாழாக்க அருவருப்பை பத்தி சுட்டி இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நம்மளை சிந்திக்க சொல்றாரு, நம்மளை யோசிக்க கவனி. பாழாக்குற அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கும் பொழுது இன்னும் நடக்கும்ன்றத கவனின்றாரு. சிந்தித்து பார் அப்படின்னு யார் சொல்றது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி பாழாக்குற அருவருப்பு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கும்பொழுது நீங்க எல்லாரும் அந்த பரிசுத்தத்துல அந்த ஸ்தலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யூதேயாவில் இருக்கிறவர்கள் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற யூதர்கள். அப்ப யூதேயா தான் அந்த நாட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பாலஸ்தீனம், காசா, இஸ்ரவேல் இது எல்லாமே யூதேயா நாடுன்னு தான் அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக ஓடிடு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த பாழாக்குற அருவருப்பு இறங்குச்சுன்னா இது நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்க, நீ அங்க இருக்காத, மலைக்கு ஓடிடு அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான
மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த மாதிரி பாழாக்குற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கும் போது நீ என்ன பண்ண, மலைக்கு ஓடிடு. அந்த பாழாக்குற அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்குற நாள் ஓய்வு நாளா இருக்கக்கூடாது, மழை காலமா இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு சாமி சீடர்களுக்கு சொல்றாரு. அந்தி கிறிஸ்து அதாவது இப்ப பாழாக்கும் அருவருப்பு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பாழாக்க அந்தி கிறிஸ்து மனிதன். நம்ம லூசி பிசாசு 2வது வானத்திலிருந்து அதுவும் அதனுடைய சேர்ந்த தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பிசாசே ஆவியா இருக்குது. ஆவி, தீய ஆவி, தீய சக்தி, அது புரிஞ்சுச்சிங்களா? ஆனா அந்தி கிறிஸ்து, இந்த அந்தி கிறிஸ்து மனுஷன், நம்மளை போல ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்து இருக்கிறாங்க. பிறந்து நம்மளை போல வளர்ந்து வர ஒரு மனுஷன். அந்தி கிறிஸ்துன்றது மனுஷன். அதாவது நம்மை போல் அவன் ஒரு மனிதன். இவனோடு தான் இந்த அந்தி கிறிஸ்துன்ற மனுஷனோட கூட தான் யூதர்கள் 7 வருடம் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். உடன்படிக்கை அந்தி கிறிஸ்துவோட செய்வதற்கு முன்பாகவே இப்ப யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை செய்யறாங்க பாரு யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோட கூட, அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடியே சபையானது இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்படும். இந்த பூமியிலிருந்து மணவாட்டி ஆகிய சபை பரலோகத்துக்கு போயிடும். பரலோகத்துக்கு போயிட்ட பிறகுதான் யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். லூசி பிசாசு இவன் ஆவியாய் இருக்கிறான். வானத்துல உட்காந்து சிங்காசனத்தை போட்டு அமைச்சிருந்தான், சண்டை போட்டு கீழே தள்ளப்பட்டானே, அவன் பிசாசு, அவன் ஆவியா இருக்கிறான். ஆனா அந்தி கிறிஸ்து மனிதனா இருக்கிறான். லூசி பிசாசு இவன் ஆவியாய் இருக்கிறான். இவன் சிங்காசனமும், இந்த லூசி பிசாசும் இவனுடைய சிங்காசனமும் வான மண்டலத்தில் இருந்து கீழே எட்டி உதைத்து தள்ளப்படும் பொழுது பூமியில் விழுந்து விடுவான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவனுடைய ஆள் தத்துவமான அந்தி கிறிஸ்துவுக்குள் இவனுடைய அவதாரம் தான் இந்த லூசி பிசாசுன்னு சொல்றோம் பத்தியா, இந்த பிசாசுனுடைய அவதாரம் தான் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துன்ற மனிதன், லூசி பிசாசுனுடைய மனித அவதாரம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் கடவுள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுள், பிதாவாகிய தேவன். அவர் தான் மனிதனாக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு மனிதனா வராரு, மனிதனா வாழறாரு. தோற்றத்துல இயேசுசாமி மனிதனா இருக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள தேவனா இருக்கிறாரு. அவருக்குள்ள கடவுள் இருக்கிறார். தோற்றத்துக்கு மனிதன், உள்ள கடவுளா இருக்கிறாரு. அதே போலதான் லூசி பிசாசு, அது ஆவி. அந்தி கிறிஸ்து மனிதன். இந்த அந்தி கிறிஸ்து என்ற மனிதனுக்குள்ள இந்த லூசி பிசாசு உள்ள வருது. அவனுக்குள்ள முழுக்க இறங்கிடுது. இந்த ஆவி மனிதன், இந்த கெட்டு போன அந்தி கிறிஸ்து என்ற அவனுக்குள்ள இந்த லூசி பிசாசு ஆவி, இந்த ஆவி அந்த மனிதனுக்குள்ள நுழைஞ்சிடுது.
மனிதனுக்குள்ள வந்து இறங்கிடுது. முழுக்க முழுக்க இப்ப அந்தி கிறிஸ்து என்னவா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். தோற்றத்துல மனிதன், உள்ளுக்குள்ள பிசாசு. நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தோற்றத்துல மனிதன், உள்ளுக்குள்ள தேவனாய் இருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த லூசி பிசாசனுடைய மனித அவதாரம் அந்தி கிறிஸ்து. இவன் இந்த நேரத்தில் தான் யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போடுவான். இப்ப மேல இருந்து கீழே வந்து உழுந்தான் பத்தியா? கீழே வந்து உழுந்துட்டான். அந்த அப்படி உழுந்தவன் இப்ப யாருக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டான்? அந்தி கிறிஸ்துக்குள்ள. அந்தி கிறிஸ்துன்ற மனிதனுக்குள்ள இந்த லூசி பிசாசு வந்து இறங்கிடுச்சு. இந்த அந்தி கிறிஸ்துவோட கூட தான் யூதர்கள் உடன்படிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அந்தி கிறிஸ்துன்ற மனிதனோட கூட யூதர்கள் உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. இந்த அந்தி கிறிஸ்துக்குள்ள லூசி பிசாசு முழுக்க முழுக்க வந்து இறங்கிட்டதுனால இப்ப தோற்றத்துல அந்தி கிறிஸ்து மனிதனா தெரிகிறான், உள்ளுக்குள்ள லூசி பிசாசு இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல தான் இவன் முழுக்க முழுக்க அந்தி கிறிஸ்துக்குள்ள வந்து நுழைந்த பிறகுதான் யூதர்களோடு கூட இவன் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கைய முறிச்சு போட்டுவான். உடன்படிக்கையை முறித்து விட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவாகிய லூசி பிசாசு யூதர்கள் கட்டின அந்த தேவாலயத்தில் இப்போ அந்தி கிறிஸ்துவோட கூட யூதர்கள் உடன்படிக்கை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கைய அந்தி கிறிஸ்து முறிச்சிடுவான், உடைச்சிடுவான். உனக்கு 3.5 வருஷம்னா எனக்கு 3.5 வருஷம். நீ 3.5 வருஷம் உன்னுடைய முறை பிரகாரம் நீ பலி செலுத்தின. இப்ப அடுத்தது எனக்கு நீ கொடுக்கணும் இல்ல 3.5 வருஷம். அடுத்த 3.5 வருஷம் நான் பலி செலுத்த போறேன். எங்க பலி செலுத்த போறேன்? நீ எங்க பலி செலுத்தினியோ அதே இடத்துல நானும் பலி செலுத்த போறேன் அப்படின்னு அந்த அந்தி கிறிஸ்து சொல்லுவான். அவனுக்குள்ள யாருக்குது? பிசாசுக்குது. லூசி பிசாசு உள்ள இருக்குது. அது சொல்லுது, நீ எங்க வழிபட்டியோ அதே இடத்துல, நீ எந்த இடத்துல அதாவது பாஸ்கா பண்டிகைய ஆட்டை மாட்டை வெட்டி நீ பலி செலுத்தினியோ அந்த பலிபீடத்தின் மேல நானும் பலி செலுத்துவேன். எனக்கு டைம் கொடு. உன் டைம் முடிஞ்சு போச்சு. 3.5 வருஷம் என்னுடைய டைம் இது, நான் பலி செலுத்தணும் அப்படின்னு பலி செலுத்த வருவான் அந்தி கிறிஸ்து. அப்ப அவன் என்ன பலி செலுத்துவான்னு பாருங்க. அந்தி கிறிஸ்துவாகிய லூசி பிசாசு யூதர்கள் கட்டின அந்த தேவாலயத்தில், அந்த தேவாலயத்துக்குள்ள மனித மலத்தில் செய்யப்பட்ட வரட்டி, இந்த மாட்டு சாணியெல்லாம் எரவட்ட செய்யறாங்க பத்தியா, அது போல இவன் மனிதனுடைய மலத்துல, மனுஷன் கழிஞ்சு போறான் பாரு மலம், பாத்ரூம், அந்த மனித மலத்துல இவன் அந்த வரட்டி செய்வானா, எரவட்ட மாதிரி செய்வானா. செய்து வரட்டியையும் பன்றியை வெட்டி பன்றியின் இரத்தத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மீது வைத்து பலி செலுத்துவான். யூதர்களுக்கு பன்றினா ஆகாது, பன்றி கிட்ட வரவே கூடாது. அந்த தேசத்துல இப்ப கூட இஸ்ரவேல் தேசத்துல பன்றி கிடையாதுமா. பன்றி யாரும் வளர்க்க மாட்டாங்க. அதனால இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்றான்? அருவருப்பானது. பன்றி வந்து அருவருப்பான ஒரு காரியம். அது மலத்தை தான் தின்னும், கலிஜு தான் தின்னும். அது சாக்கடையில சேர்ல தான் புரண்டு உருண்டுட்டு இருக்கும் பன்றி. நம்ம பன்றி பத்தி பல விஷயத்துல பத்தி நம்ம பேசுறோம். இந்த உலகத்துல அசிங்கத்தை பத்தி கெலிஜை பத்தி எல்லாம் பேசுறோம். அப்போ இந்த யூதர்களுக்கு பிடிக்காத காரியம் அந்த பன்றி. இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ண, அந்த பன்றியை வெட்டி அந்த ரத்தத்தை கொண்டு வர, பன்றியினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல யூதர்கள் பலி செலுத்தினாங்க பாரு.
மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இவன் அந்த மனித மலத்துல செய்த அந்த வரட்டியையும் இந்த பன்றியினுடைய ரத்தத்தையும் கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல செலுத்தி பலி செலுத்துவான். இந்த பலி யாருக்கு உரியதுன்னா லூசி பிசாசுக்கு, சாத்தானுக்குரிய பலி. இன்னைக்கு கூட ஒரு சிலர் இந்த பூமியில பன்றியை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து சோர்ல போட்டு பெசுந்து ஊர் எல்லைங்களுக்கெல்லாம் தெளிக்கிறாங்க, பாத்துக்கிறீங்களா? மோசமானது. லூசி பிசாசுனுடைய ஆவி இறங்கும். இந்த மாதிரி பன்றிய பலி செலுத்துற இடத்துல இந்த லூசி பிசாசு வந்து முழுக்க முழுக்க கிரி செய்யும். அதனால யூதர்களுக்கு இது பிடிக்காத காரியம். அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அப்பத்தை செஞ்சு, அது அவ்வளோ தூய்மையா இருந்து அந்த அப்பத்தை செய்வாங்க, செஞ்சு பரிசுத்த ஸ்தலத்துல வைப்பாங்க. ஆடோ மாடோ வெட்டி அதனுடைய ஆட்டு ரத்தத்தை எடுத்துட்டு கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்து மேல தெளிப்பாங்க. நம்ம இதை பழைய ஏற்பாட்டில் அவங்க எப்படியெல்லாம் பலி செலுத்தினாங்கன்றதை நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். அந்த முறை பிரகாரம் தான் அவங்க, அது பரிசுத்தமான இடம், அவங்களுக்கு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல பரிசுத்தமாய் இருக்கிற இடத்துல இந்த அந்தி கிறிஸ்து வந்து இந்த மாதிரி அசிங்கமான இந்த அருவருக்கக்கூடிய இந்த மனித மலத்தை கொண்டு வந்து வச்சு பன்றி ரத்தத்தை அங்க ஊற்றி பலி செலுத்துறது அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? எவ்வளவு அருவருப்பான காரியம் தெரியுமா? ரொம்ப கோபம். இதை பார்ப்பாங்க அவங்க, இவன் எப்படி பலி செலுத்துறான்னு அவங்க அங்கெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவனை மெசியாவை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ இந்த மெசியா எப்படி பலி செலுத்த போறான் அப்படின்னு அவங்க ஆர்வமா வந்து எல்லாரும் ஒன்னா கூடி வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி மனித மலத்தையும் பன்றி ரத்தத்தையும் பலி செலுத்தும் போது அவங்களுக்கு வருமே ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம். யார் மேல? அந்த அந்தி கிறிஸ்து மேல வரும். இப்ப பாருங்க, பன்றியின் ரத்தத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மீது வைத்து பலி செலுத்துவான். உடன்படிக்கை பெட்டியின் மீது இவன் ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு விக்கிரகத்தை நிறுவுவான். அந்த விக்கிரகம் மிருகத்தின் ரோபமாய் இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 14-15 திருவசனங்கள் சொல்லுது. இவன் வந்து பலி செலுத்திட்ட பிறகு ஒரு உருவத்தை, ஒரு சிலையை கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டி மேல வைப்பாங்க. யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இந்த மிருகத்தினுடைய சிலையை கொண்டு போய் அங்க வைப்பாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்ட போக முடியாதுங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னமா இருக்கிற இடம் அது. பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆண்டவருடைய பிரசன்னமா இருக்கிற இடம், 2 கேருபீன்கள் தன் ரக்கையை மூடி மறைத்து கொண்டிருக்கிற இடம் தான் உடன்படிக்கை பெட்டி. இரக்கத்தின் இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிற இடம், ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் நினைச்சு வழிபட்டு வந்த இடத்துல இப்படி அருவருப்பான காரியத்தை அவங்க செய்யறாங்கன்னா அப்ப யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் தான் இப்படி இவன் பலி செலுத்தி மனித மலத்தை கொண்டு போய் உடன்படிக்கை மகா பரிசுத்த ஸ்தலத்துல வச்சு பன்றி ரத்தத்தை பலி செலுத்தி மிருகத்தினுடைய அந்த உருவத்தை சுருவத்தை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி மேல வைத்து ஆராதிக்க சொல்லுவான். யூதர்களை ஆராதிக்க சொல்லுவான். அந்த மிருகம் யாரு? அந்தி கிறிஸ்து, லூசி பிசாசு அந்த மிருகம். அவனுடைய உருவத்துல தான் ஒரு சிலை செஞ்சு உடன்படிக்கை பெட்டி மேல வச்சு வணங்க சொல்றான். எல்லா யூதர்களும் அந்த சிலை மேல, அந்த உடன்படிக்கை பெட்டி மேல வச்சிருக்கிற சிலையை வணங்க சொல்லுவான். இந்த நேரத்தில் தான்
இப்படி அந்தி கிறிஸ்து இந்த மாதிரி யூதர்கள் கட்டின தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த அருவருப்பான காரியத்தை செய்யும் பொழுது தான் யூதர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இப்பதான் யூதர்களுடைய மனக்கண்ணு திறக்கப்படும். இவ்வளவு நாட்களாக நாம் மெசியாவை எதிர்பார்த்து இருந்தோம். இவ்வளோ நாள் மெசியா வரலன்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம். மெசியா வந்துட்டாருன்ற சந்தோஷத்துல ஆலயத்தை கட்டி 3 வருஷம் நம்ம பலி செலுத்திட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த நாம் மெசியாவை எதிர்பார்த்து இருந்தோம். இவன் தான் மெசியா என்று நாம் நம்பி இருந்தோம். இவன் தான் மெசியா. யாரு? அந்தி கிறிஸ்து. இவன் தான் மெசியான்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோமே. இவன் மெசியா அல்ல. மெசியா இவன் கிடையாது. மெசியா வந்து இப்படி மனிதனுடைய மலத்தை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துல வைப்பாரா? பன்றியினுடைய ரத்தத்தை கொண்டு போய் வைப்பாரா? சிலையே வழி வருது கிடையாது. மிருகத்தினுடைய சிலையை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி மேல வைப்பாரா? இவ்வளோ நாள் இவனை நம்ம நம்பிட்டு இருந்தோமே. இவன் தான் மெசியா, நம்மளை மீட்க வந்த மெசியான்னு இவனை நம்ம நம்பிட்டு இருந்தோமே. இப்ப தெரியுது இவன் மெசியா கிடையாது. இவன் மெசியா இல்ல. நம்ம ஏமாந்து போயிட்டோம். இவன் மெசியான்னு நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம். நான் இவன் மெசியா அல்ல என்று அப்போ புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவங்க புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாம் சிலுவையில் அறிந்தோமே, அவர் தான் உண்மையான மெசியா. நம்ம எல்லாம் சிலுவையில் அறிஞ்சிட்டோம், அவர் தான் மெசியா. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமே. சிலுவையில் அறிஞ்சிட்டோம், மெசியான்னு வந்து சொன்னாரு, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாம மறுதளிச்சு நிராகரிச்சிட்டுமே. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமே, அவரை நாம் மறுதளித்தோமே என்று புலம்புவார்கள், அழுவாங்களாம். சிலுவையில நம்ம அந்த மெசியாவை மரணத்துக்கு கையளிச்சு நம்ம சிலுவையில அரைஞ்சோம். அவரை நம்மளை ஏற்றுக்கொள்ளல, அவரை நம்ம நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி மாரடிச்சு அழுவாங்களாம். எங்க? அந்த தேவாலயத்தில் அங்கேயே அழுவாங்களாம். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. இத சக்கரியா என்ன சொல்றாருன்னா, சக்கரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கித்தது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னு சக்கரியா தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி மனக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகு என்ன சொல்ற? தாவீதின் குடும்பத்தை, அப்போ அந்த நேரத்துல ஆண்டவருடைய இரக்கம் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆண்டவர் அந்த நேரத்துல கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் யூதர்கள் மேல ஊற்றுவாரு. அந்த மாதிரி ஊற்றப்படும் பொழுதுதான் அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும். அப்படி மனக்கண்கள் திறக்கப்பட்டதனால தான் அவங்க தாங்கள்
குத்தின எண்ணெய். அவங்க தானே சிலுவையில அறையத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து சிலுவையில அரைஞ்சாங்கல, அந்த சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக, ஒருத்தருக்கு ஒரே ஒரு புள்ள தான் பிறந்திருக்குது, அதுவும் தலைச்சம் புள்ள. அந்த ஒரு புள்ள செத்துடுச்சுன்னா, தலைச்சம் புள்ள செத்துடுச்சுன்னா எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ துக்கப்படுவாங்க. அந்த மாதிரி துக்கத்தை அவங்க அனுபவிப்பாங்களாம். அந்த மாதிரி வேதனையை பட்டு எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள், மனம் கசந்து அழுவாங்க. அப்பதான் மனக்கண்கள் திறக்கப்படும். ஏன்னா அப்பதான் ஆண்டவர் கிருபை நாவியோ விண்ணப்பத்தின் ஆவியோ அவங்க மேல ஊத்துறாரு. இப்போ அழறாங்க. விட்டுட்டுமே, இயேசுவை சிலுவையில் அறைந்தோமே, அந்த மெசியா தான் உண்மையான மெசியா, இவன் மெசியா கிடையாது அப்படின்னு இப்படி நம்ம தவறு செஞ்சிட்டோமே, ஏற்றுக்கொள்ளாம விட்டுட்டோமே அப்படின்னு சிலுவையில் அறைந்த இயேசுவை நோக்கி பார்த்து துக்கித்து மனக்கசந்து அழுவார்கள் அப்படின்னு சக்கிரியா எழுதி வைக்கிறாரு. இன்னொரு வாசனம் அவர் என்ன சொல்றாரு, அந்நாளில் எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும். அந்த நாள்ல எருசலேம்ல எங்கப்பர் எல்லாரும் புலம்பி அழுவாங்களாம், ஓலமிட்டு அழுவாங்களாம். சக்கிரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது, சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும் அப்படின்னு சக்கிரியா 12வது அதிகாரத்துல 14வது வசனம் எழுதப்பட்டிருக்குது. இப்படி அவங்க ஆண்டவருடைய ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஓட்டப்பட்டு மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு குடும்பமாக, தெரு தெருவாக, வீதி வீதியாக, கிராமமாக, பட்டணம் பட்டணமாக ஒவ்வொரு தனி மனிதனும், வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு ஸ்திரீயும் புலம்புவார்களாம். அந்த புலம்பல் பெரிதா இருக்கும் அப்படின்னு சக்கிரியா. எப்ப புலம்புவாங்க, பாழாக்குற அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கும் பொழுது தான் இவங்க இப்படி மாரடித்து புலம்புவாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த குத்தின இயேசுவை நோக்கி பார்ப்பாங்க, மனம் திரும்புவாங்க. சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, மெசியாவாக அந்த நேரத்துல ஏற்றுக்கொள்ளுவாங்க. சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, மெசியாவாக ஏற்றுக்கொண்டு தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அத்தனை யோதனும் ரட்சிக்கப்படுவாங்க. உலகம் முழுவதிலும் இருக்கிற யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்பொழுது, அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு தேவாலயத்தை கட்டும்பொழுது உலகம் முழுவதிலும் இருக்கிற யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவாங்க. ஏன்னா பாஸ்கா பண்டிகை கொண்டாடணும். அந்த நேரத்துல அந்த தேசம் முழுவதும், அந்த தேசத்துல இருக்க எல்லா யூதர்களும் மனக்கசந்து அழுந்து சிலுவையில் அறையுண்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த மெசியாவாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவாங்க. தேசமே ரட்சிக்கப்படும், தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும். இந்த நேரத்தில் யூதர்களுக்கும் அந்தி கிறிஸ்துவாகிய லூசி பிசாசுக்கும் யுத்தம் நடக்கும். இந்த மாதிரி பாழாக்குற அருவருப்பை கொண்டு வந்து நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துல மிருகத்தினுடைய சிலையை கொண்டு வந்து வைக்கிற, மனிதனுடைய மலத்தை கொண்டு வந்து வைக்கிற,
பன்றியினுடைய ரத்தத்தை கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு கோபப்பட்டு அந்தி கிறிஸ்துக்குள்ள யாருக்குது? லூசி பிசாசுக்குது. அப்ப இவங்களுக்கு தெரியாது அவனுக்குள்ள இருக்குது லூசி பிசாசு தான் அப்படின்னு யூதர்களுக்கு தெரியாது. அவன் மனுஷன், அந்தி கிறிஸ்து வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அந்தி கிறிஸ்துவோட கூட இந்த யூதர்கள் சண்டை போடுவாங்க. போய் கோபம், பரிசுத்த ஸ்தலத்தை நீ அருவருப்பாக்கிய பாழாக்கிட்டியே, கெலிஜி பண்ணிட்டியே அப்படின்னு கோபத்துல சண்டை போடுவாங்க. இந்த நேரத்தில் யூதர்களுக்கும் அந்தி கிறிஸ்துவாகிய லூசி பிசாசுக்கும் யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் யூதர்களால் லூசி பிசாசை வெல்ல முடியாது. லூசி பிசாச அந்தி கிறிஸ்துவ யூதர்களால வெல்ல முடியாது. ஏன்னா இவங்க மனிதர்கள், அவன் மனுஷன் தான், ஆனா அவனுக்குள்ள பிசாசுக்குது. யூதர்களால வெல்ல முடியாது. யூதர்கள் தோத்து போயிடுவாங்க, வெல்ல முடியாது. தேசத்தில் இருக்கிற மொத்த யூதர்களில், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மொத்த யூதர்களில் 2/3 பங்கு கொன்று குவித்து விடுவான். மொத்த ஜனத்தொகையில 3 பகுதி இருக்கிறாங்கன்னா 2 பகுதி மக்களை வெட்டி கொலை செஞ்சிடுவானா இந்த அந்தி கிறிஸ்து. சக்கரியாவின் புஸ்தகம் இந்த 3/2 பங்கு கொலை செய்து விடுவான் அப்படின்னு சொல்றோம் பத்தியா. இந்த செய்தி சக்கரியாவின் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன எழுதியிருக்குதுன்னா, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், சக்கரியா சொல்றாரு, தேசம் முழுதும் நடக்கிற காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், மீதம் 1 பங்கு மீதியா இருக்கும் அப்படின்னு சக்கரியா எழுதுறாரு. 3/2 பகுதி மக்களை வெட்டி கூசிடுவான். அவனுடைய கோபம், ஆக்ரோஷம், என்னுடைய சிங்காசனம் வான மண்டலத்தில் இருந்து கீழே தள்ளிட்டுமே, நம்ம தோத்து போயிட்டோமே, அந்த கோபம் எல்லாம் தான் இப்போ யூதர்கள் மேல செலுத்தி யூதர்களை பழி வாங்குவான், யூதர்களை வெட்டி குவிப்பான். 3/2 பகுதி யூதர்கள் 3000 கோடி பேர் இருந்தாங்கன்னாக்கா 2 கோடி யூதர்களை வெட்டி கூசிடுவான். யாரு? இந்த அந்தி கிறிஸ்து. அந்த நேரத்துல தான் எருசலேமில் ரத்தம் 1600 சாரி அளவுக்கு ரத்தம் ஆறா ஓடும்னு வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல எழுதி இருக்குது. அந்த ரத்தம் குதிரையின் கடிவாளம் வரைக்கும் அந்த அளவுக்கு ரத்தம் ஓடுமா, மனித ரத்தம். எந்த அளவுக்கு அவனுடைய ஆக்ரோஷம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மீதம் 1 பங்கு மீதியா இருக்க, மிச்சம் 1 பங்கு மக்கள் மிச்சம் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? கிராமத்துகள்ல. இஸ்ரவேல் தேசத்துல கிராமங்கள் இருக்கு இல்லையா, கிராமத்துகள்ல இருப்பாங்க. பல இடங்கள்ல விடப்பட்ட யூதர்கள் இருப்பாங்க, தப்பிச்சு ஓடின மக்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பாழாக்குற அருவருப்பு, இந்த மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்கறத நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா, யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடிடு, உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடிடு, உன்னை வெட்டி கூச்சி போடுவான், உன் உயிரை காப்பாத்திக்க மலைகளுக்கு ஓடிப்போ அப்படின்னு இயேசு சாமி சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம், அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். ஒரு வானத்துல ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் இது வருதுமா. வானத்துல இருக்கிற ஒரு தூதன் என்ன சொல்றான், இன்னொரு தூதனை பார்த்து, உன் அரிவாளை நீட்டி திராட்சை பழத்தை எல்லாம் அறுத்து போடு, திராட்சை பழத்தை எல்லாம் அறுத்து ஆலையில போடு, வெளியில நகரத்துக்கு வெளியில ஆலைக்குது பத்தியா, அந்த ஆலையில போடு, மிதிக்கப்படும் சொல்லிட்டு அந்த தேவதூதன் சொல்றான். திராட்சை பழத்தை தான் அறுத்து ஆலையில போட்டாங்க. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, 20வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா,
நகரத்துக்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டு அந்த ஆலையில் இருந்து 1600 சாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. திராட்சை பழத்தை தானே மிதிச்சாங்க, திராட்சை பழ ரசம் தானே வரலாம். ஆனா 20வது வசனத்துல என்ன சொல்லுது, அந்த திராட்சை பழ ரசத்தை படும் பொழுது ரத்தம் வருதான், ரத்தம் பெருகெடுத்து ஓடுது, 1600 சாதி அளவுக்கு போகுது. அப்படின்னா இந்த திராட்சை பழங்களை எதை ஓமைய சொல்றாங்கன்னாக்கா, யோதர்கள் தான் இந்த திராட்சை பழம், திராட்சை கொலை யோதர்கள் தான், திராட்சை கொடி யோதர்களை ஓமையா சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு அவனுடைய ஆக்ரோஷமும் கோபமும் இருந்தா ரத்தம் குதிரை கடிவாளத்தின் வரைக்கும் போகும். பாழாக்கும் அருவருப்பு ஓய்வு நாளிலும் மாறி காலத்திலும் நடக்காமல் இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்றால், ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பாழாக்குற அருவருப்பு ஓய்வு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்குது பத்தியா, இந்த கெலிஜான காரியத்தெல்லாம் இவன் பண்றான் பத்தியா, அது நடக்கிறது ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது, மழை காலத்துல நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு சாமி சொல்றாரு. அப்படின்னா ஏன் சொன்னாருன்னா, ஓய்வு நாளில் யூதர்கள் வேகமா நடக்க மாட்டாங்க, மெதுவா தான் போவாங்க. அதனால மெதுவா நடந்தா மனித சங்காரம் அதிகமா நடக்கும். ஓய்வு நாளில் நடந்தா மனித சங்காரம் மனிதனை கொலை செய்து அதிகமா நடக்கும். அதனால ஓய்வு நாளில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்ளுங்கள். மழை காலத்திலையும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகுங்கள் அப்படின்னு மத்தியில இயேசு சொன்னார் பத்தியா. ஏன் மலைகளுக்கு ஓடி போங்கனாக்கா, 2 மலைகளுக்கு இடையில அந்த மலை அடிவாருங்கிறத பத்தியா, மழை காலத்துல மழை பெய்ஞ்ச தண்ணி தேங்கும், எப்படி ஓட முடியும், தன் உயிரை பாதுகாத்து கொள்ள எப்படி ஓட முடியும் தண்ணி தேங்கிட்டா. அதனால மழை காலத்துல நடக்கக்கூடாது, ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது, இந்த பாழாக்குற அருவருப்பு இப்படி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்ளுங்கள்னு இயேசு சாமியே சொல்றாரு. இதனால் தான் யோவான் இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை சிவப்பான வலு சர்ப்பம் என்று சித்தரித்து இருக்கிறார். வானத்துல ஒரு அடையாளத்தை பார்த்தாரு பத்தியா, 3வது வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது 3வது வசனம், வானத்தில் வலு சர்ப்பம், அது சிவப்பான வலு சர்ப்பம். ஏன்னா கொலைப்பாதகன், கொலைக்காரன், இதை வச்சுதான் சொன்னதுங்க. வாடகை வீட்டில் இருப்பவர் வீட்டுக்கு ஓனர் காலி செய்ய சொல்லும் பொழுது காலி செய்பவர் அந்த வீட்டை துவம்சம் செய்து விட்டு போவார்கள். அது போல சாத்தானுக்கு தெரியும், நம்ம இன்னும் கொஞ்ச காலம்தான், 3.5 வருஷம்தான், பிறகு நம்ம கட்டி பாதாளத்தில் அடைத்து போடுவார்கள் என்கின்ற விஷயம் சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அந்த ஆக்ரோஷம் தான் மனிதர்களை வெட்டி குவிப்பான், கொலைக்காரனாக இருப்பான். யாரு? இந்த அந்தி கிறிஸ்து. இப்ப புரியுதுங்களா? பாழாக்கும் அருவருப்பு குறிச்சு இந்த நேரத்துல தான் எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. 2020வது வருஷம் கொரோனா பீரியட் இல்லையா, அப்போ ஏஞ்சல் டிவியில 40 நாள் உபவாசம் இருக்க சொன்னாங்க. நானும் அந்த நேரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தேங்க. உபவாசம் எடுத்துட்டேன், நம்மளே இருக்கலான்னு எடுத்துட்டேன். ஆனால் 3 நாள் கழிச்சு பிறகு நம்ம இன்னத்துக்கு உபவாசம் இருக்கணும், எந்த கருத்துக்காக நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்து நான் ஆவியானவர்கிட்ட கேட்குறேன், ஆவியானவரை நான் எதுக்கு உபவாசம் இருக்கணும், இந்த 40 நாள் உபவாசத்தை நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டனா, அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பாழாக்கும் அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்குற நாள் ஓய்வு நாள் நடக்கக்கூடாது, மழை காலத்துல நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, என்னோடு பேசினாரு. அவர் பேசின பிரகாரமே 40 நாள் உபவாசம் இருந்து ஒப்பு கொடுத்திருக்கிறோங்க. டெய்லி இந்த பாழாக்குற அருவருப்பு
மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்குற நாள், ஓய்வு நாள் நடக்கக்கூடாது, மழை காலத்துல நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு தினந்தோறும் நானும் ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்க ஜெபத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்போ பாழாக்குற அருவருப்பை குறித்து நம்ம பார்த்தோம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். இப்போ இந்த ஸ்ரீ இந்த இஸ்ரவேல் என்ற பெண்ணை 3/2 பாகம் அழிச்சுட்டான். இன்னும் ஒரு பாகம் இருக்குது. இவங்க யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடிப்போங்கள்னு சொல்லி இருக்குது. அத நம்ம இந்த ஸ்திரீ எங்க ஓடி போறா, எப்படி தன் உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுறா, இவ பின்னாடி இந்த வலு சர்வமான பிசாசு என்ன பண்ணுது, பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற தலைப்புல அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஊழியத்துல ஷேர் பண்ணுங்க. தூர தேசத்துல உங்க தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் இருந்தா கூட இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்கா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க. அதுக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு சொல்லுவேங்க. மாரண